நாட்டில் திருடைங்க ரொம்ப வித்தியாசமானவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு பீரியடில் வந்து வீடு புகுந்து திருடுறவங்கலாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஏடிஎம் திருடர்கள் இருந்தாங்க. இப்படி திருடர்கள் நாளுக்கு நாள் டெக்னாலஜி அடிப்படையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சில பேர் பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை திருடி அஃபீஷியலாக கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டில் தப்பிச்சு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம பல்லாவரம் பக்கத்தில் ஷூவை திருடி விற்கக்கூடிய ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சிசிடிவி கேமராவில் மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போய் வெளியில் கிடக்கிற ஷூவை மட்டும் திருடி நம்ம பல்லாவரம் ஷூ மார்க்கெட் இருக்குல்ல, என்ன பொருள்னாலும் மலிவு விலையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த வாரச்சந்தை நடைபெறக்கூடிய அந்த இடத்துல பல்லாவரம் சந்தையில் வச்சு அந்த திருடின ஷூவை எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஏற்கனவே திருடு போச்சு இல்லை, தன்னுடைய ஷூவை இந்த இடத்துல விற்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னே நேராக வந்து அவர் காவல்துறையில் புகார் தெரிவித்து இப்போ அவர் சிறையில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தோடு முடிச்சுக்கலாம்.